வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதில் கொடுத்துருக்கக்கூடிய லாஸ்ட் செக்ஷன் லிங்குஸ்டிக்ஸில் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேச்சர் அண்டு ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் வீடியோவில் இதனுடைய டெஃபினிஷனும் அதுக்கப்புறம் லிங்குஸ்டிக்ஸினுடைய நேச்சரும் பார்த்தோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த செகண்ட் டைட்டிலில் கொடுத்துருக்கக்கூடிய நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸினுடைய ஸ்கோப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுத்துருக்கூடிய இந்த லிங்குஸ்டிக்ஸினுடைய ஸ்கோப் என்ன அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அண்டு மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ், அது லிங்குஸ்டிக்ஸில் ரெண்டு மெயின் பிரான்ச்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற லாஸ்ட் வீடியோவில் அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்ஷனில் ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ், அதாவது லிங்குஸ்டிக்ஸினுடைய ஸ்கோப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய மேஜர் காம்பனன்ட்ஸாக சொல்லப்படக்கூடியது 3. அதாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சவுண்ட்ஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் மீனிங்ஸ். அதாவது லாங்குவேஜினுடைய மேஜர் காம்பனன்ட்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3ஐயும் தான் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய மேஜர் காம்பனன்ட்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 மேஜர் காம்பனன்ட்ஸையும் எப்படி ஒரு லாங்குவேஜில், அதாவது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறது தான் லிங்குஸ்டிக்ஸினுடைய ஸ்கோப்பை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே இந்த சவுண்ட்ஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் மீனிங்ஸ், ஸோ இந்த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இதை வந்து டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது லிங்குஸ்டாக இருந்தாலும் சரி, லேர்னராக இருந்தாலும் சரி. அதில் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் சிலபிள்ஸ், மார்பீம்ஸ், வேர்ட்ஸ், ப்ரீசஸ், கிளாஸஸ், சென்டென்சஸ், ஸோ இந்த மாதிரி கிராமர்ஸும் வந்துட்டு ரூல்ஸோட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் சவுண்ட்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த லிங்குஸ்டிக்ஸினுடைய 2 பிரான்ச்சஸாக சொல்லக்கூடிய மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸில், இந்த மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸில் கொடுத்துருக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 2, அதாவது பொனட்டிக்ஸ் அண்ட் பொனாலஜி, ஸோ இது ரெண்டும் வந்து சவுண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த மேஜர் காம்பனன்ட்ஸுக்கு ரிலேட்டடாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மார்பாலஜி, சின்டாக்ஸ், இந்த ரெண்டும் வந்துட்டு ஃபார்ம்ஸ், அது இந்த லாங்குவேஜினுடைய அனதர் காம்பனன்ட்ஸாக சொல்லக்கூடிய ஃபார்ம்ஸ், அதாவது ஒரு வேர்ட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த வேர்டு ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய வேர்டோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீமேண்டிக்ஸ் அண்டு ப்ரக்மேட்டிக்ஸ், இந்த ரெண்டும் வந்துட்டு மீனிங்ஸ், அனதர் காம்பனன்ட்ஸாக இருக்கக்கூடிய இந்த மீனிங்ஸ் அப்படின்ற இந்த காம்பனண்ட்டோட ரிலேட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. 6. ஸோ இதில் மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது இன்டர்னல் பிரான்ச்சஸாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது எக்ஸ்டர்னல் பிரான்ச்சஸாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர்னல் பிரான்ச்சஸ் டே டு டே லைஃப்பில் லாங்குவேஜில் கொடுத்துடக்கூடிய சவுண்ட்ஸ் பேட்டர்ன், அதுக்கப்புறம் அதனுடைய மார்பீம்ஸ், வேர்டு ஃபார்மேஷன், வேர்டினுடைய அரேஞ்ச்மெண்ட், அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் மீனிங்ஸ், அதனுடைய இன்டென்டட் மீனிங், இதெல்லாம் வந்து மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு 2 இன்டர்னல் பிரான்ச்சஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொனட்டிக்ஸ் அண்ட் பொனாலஜி. இந்த பொனட்டிக்ஸ் அண்ட் பொனாலஜி 2 பிரான்ச்சஸுமே வந்துட்டு லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு காம்பனன்ஸாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சவுண்ட்ஸ், ஸோ இதனுடைய ஸ்கோப்பாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜில் அந்த சவுண்ட்ஸ் அப்படின்றத எப்படி வந்துட்டு லாங்குவேஜில் அப்ளை பண்ணுறது, அது வந்து எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இந்த பொனட்டிக்ஸ் அண்ட் பொனாலஜி அப்படின்ற இந்த பிரான்ச்சஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பொனட்டிக்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீச் சவுண்டை பற்றி படிக்கிறது. பொனாலஜி அப்படின்றது அந்த சவுண்டினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியது.
ஸோ இங்கே ஃபொனட்டிக்ஸினுடைய டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபொனட்டிக்ஸ் இது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஸ்பீச் சவுண்ட். ஏற்கனவே லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது பார்த்தோம், இட் இஸ் ஏ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ்னு பார்த்தோம். அதேமாரி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஸ்பீச் சவுண்ட் வந்து ஃபொனட்டிக்ஸ். ஸோ 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அது எந்த ஆர்கன்ஸ் வந்து அந்த சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் வந்துட்டு அந்த சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, வாய்ஸாக, வாய்ஸ்லெஸ்ஸாக, பிளாசிவ்ஸாக, அப்ளிகேட்டிவ்ஸாக. ஸோ இந்த மாதிரி அதனுடைய ப்ரொடக்ஷனை வச்சு அதை வந்து ஆர்டிகுலேட்ரி அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் அதை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது, அது ஒரு அதனுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, அதனுடைய டியூரேஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய இன்டென்சிட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த அக்கஸ்டிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்மிஷன், அந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது அப்படின்றத செகண்ட் டைப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆடிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்செப்ஷன். ஸோ அந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணப்படுது அப்படின்றத இந்த ஆடிட்டிவ் அப்படின்ற இந்த ரிசெப்ஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் அப்படின்ற இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 டைப்ஸும் வந்துட்டு ஃபொனட்டிக்ஸில் கொடுத்துடக்கூடிய டைப்ஸ். அதுக்கப்புறம் ஃபொனட்டிக்ஸ்னு எடுத்துகிட்டு அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 44 சிம்பிள்ஸ், அதே மாதிரி 44 சவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய ஆல்ஃபபெட்னு பார்த்தோம் அப்படின்னா 26 லெட்டர்ஸ் தான். ஏபிசிடின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்பபெட்ஸ் வந்து 26 லெட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 26 லெட்டர்ஸும் வந்துட்டு, இந்த ஆல்பபெட்டும் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ பேசிக்காக வந்து ஏஇஐஓயு அப்படின்றது வவல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருந்தாலும், உண்மையான சவுண்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜினுடைய சவுண்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 44 சிம்பிள்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 44 சவுண்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் தான் வந்துட்டு லிசனிங்லேயும் ஸ்பீக்கிங்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 44 சவுண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 44 சவுண்ட்ஸும் வந்துட்டு 20, 24, அது வவல்ஸில் 20யும் கான்சனன்ஸில் 24 சவுண்ட்ஸும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சில பியூர் வவல்ஸ், அது மோனோதாங்ஸ், டிப்தாங்ஸ்ன்ற மாதிரி பிரிச்சுருக்காங்க அந்த 20 வவல்ஸ்லேயும். அதில் மோனோதாங்ஸ் அப்படின்றது 12 வவல்ஸும், டிப்தாங்ஸ் வந்துட்டு 8 வவல்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. டிப்தாங்ஸ் அப்படின்றது வவல் கிளைடர், அதாவது காம்பினேஷன் ஆஃப் 2 வவல் சவுண்ட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு சவுண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்றத டிப்தாங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி கான்சனன்ஸில் இந்த 24 சவுண்ட்ஸும் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பிளாசிவ்ஸ், அதாவது வாய்ஸ்டு பிளாசிவ்ஸ் என்னென்னது, வாய்ஸ்லெஸ் பிளாசிவ்ஸ் என்னது, அதேமாதிரி ப்ரிகேட்டிவ்ஸ், அப்ரிகேட்டிவ்ஸ், நேசல் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஆர்டிகுலேஷனை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஃபொனட்டிக்ஸ் அப்படின்றது அடிக்கடி இதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த பிளாசிவ் சவுண்டா, அதுக்கப்புறம் ப்ரிகேட்டிவ்ஸா, அப்ரிகேட்டிவ்ஸா, அந்த மாதிரி, அல்லது நேசல்ஸா, அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் வந்து இந்த பார்ட்லேருந்து நிறைய கேட்கப்பட்டிருக்கு. அது தனி ஆஃப் லிங்குஸ்டிக்ஸில் ஃபொனட்டிக்ஸ் அடுத்து கொடுத்துடக்கூடியது பொனாலஜி. ஸோ இந்த பொனாலஜியை பொறுத்த வரைக்கும் இது it deals with the sounds pattern, how languages, dialects systematically organize the sounds to different patterns of sound in different position of words. ஸோ ஃபொனட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீச் சவுண்ட்ஸை பற்றி சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் பொனாலஜி அப்படின்றது அந்த சவுண்ட்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது, அது அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது தான் பொனாலஜி. இண்டிவிஜுவல் சவுண்டை பற்றி படித்தோம் அப்படின்னா அதை ஃபொனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் அந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்படுது, அல்லது அந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸ்லேயும் சேஞ்ச் ஆகும் பொழுது அதனுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது, எப்படி வந்துட்டு ஒரு மீனிங்கை டிஸ்டிங்கிஷ் ஆகிறதுக்கு அதனுடைய பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான் ஃபொனாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பாப்பப் அப்படின்ற இந்த வேர்டை எடுத்துக்கலாம். இந்த பாப்பப் அப்படின்ற இந்த வேர்டில்
இங்கே அந்த பி பஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ணி அதாவது மிடில்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாப்பப் அப்படின்ற இந்த வேர்டில் இந்த பிளாசின்னு சொல்லக்கூடிய பைலேபியல் இந்த வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட் வந்துட்டு பிகினிங்கில் வரும்பொழுது பா அப்படின்ற மாதிரியும் மிடில் வரும்பொழுது இப்புன்ற மாதிரியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுது. ஸோ எப்படி வந்துட்டு ஒரே சவுண்ட் வந்துட்டு அதனுடைய பொசிஷன் மாறும் பொழுது அந்த சவுண்ட்ஸ் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்துட்டு அந்த சவுண்ட்ஸில் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் பொனாலஜி. ஸோ பொனாலஜி அப்படின்றது இட் இஸ் அப்ட்ராக்ட் செட் ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் இட் டிஸ்டிங்கிஷ் மீனிங். அதாவது இப்போ இங்கே இந்த பார்க் ஸோ இது வந்துட்டு ஒரு வாய்ஸ்டு பைலேபியல் பிளாசிஸ் சவுண்டு. அதே சமயத்தில் இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த பி அப்படின்றது வாய்ஸ்லெஸ் பைலேபியல் பிளாசிஸ் சவுண்ட். ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்பொழுது இந்த டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீனிங்கை வந்துட்டு டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்கு அதனுடைய ப்ரொனன்சியேஷனில் வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணணும். அந்த சவுண்ட் பேட்டர்ன் வந்து அது வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கும் பொழுது அதனுடைய அந்த ஃப்ரீக்வென்சி எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, அது இது வாய்ஸில் இருக்கும் பொழுது அதனுடைய ஃப்ரீக்வென்சி எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஸோ ப்ரொனன்சியேஷனில் காமிக்கும் பொழுது தான் அந்த மீனிங் வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியும். அதாவது டாக் பார்க்ஸ் அப்படின்றதுக்கு இங்கேயும் வாய்ஸ்லெஸ்ஸாக வாய்ஸ்டா அப்படின்ற பொழுது பார்க் அப்படின்றது வாய்ஸ்டு கான்சனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த வாய்ஸ்டு பைலேபிளுக்கு பதிலாக வாய்ஸ்லெஸ் பைலேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய மீனிங் வந்து டிஃபர் ஆயிரும். ஸோ இந்த சி இதுவும் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த சவுண்ட் பேட்டர்ன் வந்துட்டு அந்த மீனிங்கை வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணுது அப்படின்றதுக்கு பொனாலஜியில் எக்ஸாம்பிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பொனட்டிக்ஸ்க்கும் பொனாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் ஃபீச் சவுண்டை பற்றி படித்தோம் அப்படின்னா அதை பொனட்டிக்ஸ். அதே அதை ஒரு அந்த சவுண்டை வந்து ஒரு பேட்டர்னாக படிக்கும்போது அதாவது எங்கே வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு சவுண்ட் சேஞ்சஸ் ஆகுது, அந்த மீனிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி வந்துட்டு அந்த சவுண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணப்படுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீச் சவுண்ட்ஸை பற்றி சொன்னிச்சுன்னா அந்த சவுண்ட்ஸை வந்து பொனட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே சமயம் ஒரு ஹியூமன் சவுண்ட்ஸினுடைய சவுண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஒரு பர்டிகுலர் வேர்டில் ஒரே சவுண்ட்ஸ் வந்துட்டு எப்படி டிஃபர் ஆகுது அல்லது அந்த மீனிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறதுக்கு அந்த சவுண்ட் பேட்டர்ன் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்திக்குது, அதாவது ஒரு பர்டிகுலர் சவுண்டு வந்துட்டு பிகினிங்லேயும் மிடில்லையும் வரும்பொழுது அந்த சவுண்டு எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை ப்ரொனன்சியேஷனில் ஏற்படுத்துது அப்படின்றது தான் ஃபொனாலஜி அப்படின்றதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பொனட்டிக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆர் ஃபோன்ஸ். ஸோ ஃபொனட்டிக்ஸ்க்கும் பொனாலஜிக்கும் வேறு என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பொனட்டிக்ஸ் அப்படின்றதில் ஒரு சவுண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பொனாலஜி அப்படின்றதில் அந்த சிலபஸ் பிரிக்கிறதுக்கு ஸ்லாஷ் அந்த வேர்ட்ஸினுடைய ரெண்டு சைடும் வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு அந்த சவுண்ட் பேட்டர்ன் அந்த சிலபஸ் வந்து என்னென்ன மாதிரியான சவுண்ட் பேட்டர்ன்லாம் இருக்குது அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபொனட்டிக்ஸ்க்கும் ஃபொனாலஜிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்படின்னா மார்பாலஜி அண்ட் சின்டாக்ஸ். ஸோ இது ரெண்டும் லாங்குவேஜ் காம்பனன்ட்ஸில் ஃபார்ம்ஸ் அப்படின்ற அந்த காம்பனன்ட்ஸில் கொடுத்துருக்கூடிய வேர்டு ஃபார்மேஷன் அண்டு வேர்டு அரேஞ்ச்மெண்ட். இந்த மார்பாலஜி அப்படின்றதில் மார்பி மாப்ஸ், அதுக்கப்புறம் இந்த வேர்டு வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணப்படுது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, வேர்டினுடைய ஒரு வேர்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு லாங்குவேஜில் அப்படின்ற சொல்லக்கூடியது தான் இந்த மார்பாலஜி அண்ட் சின்டாக்ஸ். ஸோ இதில் மார்பாலஜின்னு எடுத்தோம் அப்படின்னா மார்பாலஜி இஸ் the study of word structure, how they form and the relationship to other words in the same language. It analyzes the structure of words and parts of words such as stems,
root words, prefixes and suffixes. ஸோ மார்பாலஜி அப்படின்றது வேர்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வேர்டு வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரே லாங்குவேஜில் உள்ள ரெண்டு வேர்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அதுக்கப்புறம் இட் அனலைசஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது அந்த வேர்ட்ஸில் அதனுடைய ஸ்டெம் வேர்டு என்னது, ரூட் வேர்டு என்னது, ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஆட் ஆகும் பொழுது அந்த வேர்டு வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்பாலஜி. ஸோ இங்கே ஃப்ரெண்டு அப்படின்றதையும் சிட்டிசன் அப்படின்ற இந்த ரெண்டு வேர்டையும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இதனோட இந்த ஃப்ரெண்ட் அப்படின்ற இந்த வேர்டோட சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஃபிக்ஸை ஆட் பண்ணும் பொழுது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லக்கூடிய இன்னொரு வேர்டு வந்து க்ரியேட் பண்ணப்படுது, அதாவது நவுன் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லக்கூடிய நவுன் வந்து க்ரியேட் பண்ணப்படுது. அதேமாதிரி சிட்டிசன்ஷிப்லேயும் வந்துட்டு அந்த சிட்டிசனுக்கு அடுத்து ஒரு சிப்புன்ற சஃபிக்ஸை ஆட் பண்ணும் பொழுது சிட்டிசன்ஷிப் சொல்லக்கூடிய ஒரு நியூ நவுனை வந்து க்ரியேட் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூட் வேர்டோட எப்படி வந்துட்டு ஒரு ப்ரிஃபிக்ஸோ ஒரு சஃபிக்ஸோ ஆட் பண்ணும் பொழுது அது ஒரு நவுனையோ அட்ஜெக்டிவையோ அல்லது வெர்பையோ வந்துட்டு அதாவது இந்த லாங்குவேஜில் புதுசாக ஒரு வேர்டை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்றத தான் வந்துட்டு இந்த மார்பாலஜி அப்படின்ற இந்த பகுதியில் வந்துட்டு அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே யூஸ் கேன் சொல்லக்கூடிய இந்த வெர்போட ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சஃபிக்ஸை ஆட் பண்ணும் பொழுது யூஸ்ஃபுல் கேர்ஃபுல்னு சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ் வேர்டு வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி போரிங் சர்ப்ரைசிங் சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவும் வந்து எக்ஸாம்பிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஐஎஃப்ஐ அப்படின்ற இந்த சஃபிக்ஸை வந்து இந்த பியூட்டி சிம்பிள் இதோட ஆட் பண்ணும் பொழுது பியூட்டிஃபை சிம்பிளிஃபைன்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்ப் வந்து க்ரியேட் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் நவுன் அதுக்கப்புறம் வெர்ப், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை ஆட் பண்ணும்பொழுது ஒரு புது வேர்டை வந்து க்ரியேட் பண்ணுது லாங்குவேஜில் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு மார்பாலஜி. ஸோ இதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சில வேர்டெலாம் வந்துட்டு ஆப்போசிட் மீனிங்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹாப்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ இது வந்து ஒரு ஆப்போசிட் மீனிங் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் யூஎன் சொல்லக்கூடிய அன், ஸோ இந்த வேர்டை மட்டும் அதோட அந்த வேர்டினுடைய ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்ஹாப்பின்னு சொல்லும் பொழுது அது வந்து நாட் அப்படின்ற மீனிங்கில் ஆப்போசிட் மீனிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹாப்பி அப்படின்றது சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது, அன்ஹாப்பி அப்படின்றது சந்தோஷம் இல்லை அப்படின்றத நாட் அப்படின்ற ஸோ இந்த மீனிங்கில் வந்துட்டு அந்த அட்ஜெக்டிவ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொலைட், இம்பொலைட், பாசிபிள், இம்பாசிபிள். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸை ஆட் பண்ணும்பொழுது அதனுடைய மீனிங் வந்து ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி வந்துட்டு இந்த லாங்குவேஜ்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு, புது விதமான வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ரூட் வேர்டில் வந்து எப்படி இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிரசிடெண்ட் அதே மாதிரி எம்எல்ஏ இதுக்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி இஎக்ஸ் அப்படின்ற அந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும் பொழுது அதனுடைய மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது இப்போது பிரசிடெண்ட் அப்படின்றது இப்போதைய சூழ்நிலையில் இருக்கக்கூடியது சொன்னால் இதற்கு முந்தைய நிலையை மென்ஷன் பண்ணுறதுக்கு இஎக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஷார்ட் ஃபார்ம் ப்ரிஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்தைய அப்படின்றத சொல்கிறதுக்கு இஎக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அது எந்த மீனிங்கில் சொல்லப்பட்ட ஃபார்மர் அப்படின்ற ஒரு மீனிங்கை கொடுக்குது. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் மீனிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு எம்ஐஎஸ் மிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரிஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து எந்த மீனிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ராங் தவறான ஒரு மீனிங்கில் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு வேர்ட்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த மார்பாலஜி அப்படின்ற இந்த ஒரு பார்ட் வந்து லிங்குஸ்டிக்ஸில் உருவாக்கியிருக்காங்க. சின்டாக்ஸ், அது வேர்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடிய சின்டாக்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா the word syntax comes from the ancient Greek for coordination or ordering together. ஸோ இந்த க்ரீக் வேர்ட் ancient Greek word சின்டாக்ஸ்க்கு என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேஷன் ஆர் ஆர்டரிங் டுகெதர்ன்ற மாதிரி மீனிங் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சின்டாக்ஸ் ரெஃபர்ஸ் டு த செட் ஆஃப் ரூல்ஸ் அது டிட்டர்மைன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஏ சென்டென்ஸ். ஸோ மார்பாலஜி அப்படின்றது வேர்டு ஸ்ட்ரக்சரையும், சின்டாக்ஸ் அப்படின்றது அது எப்படி வந்துட்டு ஒரு ஆர்டரை வந்து அரேஞ்ச் பண்ணப்படுறது ஒரு சென்டென்ஸில். ஸோ எந்த மாதிரி அந்த ஆர்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சின்டாக்ஸ் அப்படின்ற இந்த பகுதியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த
மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்னுடைய பிரான்ச்சில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. The rules of syntax combine words into phrases and phrases into sentences. ஸோ இதனுடைய சின்டாக்ஸினுடைய ரூல்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்பைன் வேர்டு வந்து ப்ரேசஸ் ஆகும், அந்த ப்ரேசஸ் வந்து சென்டென்சஸ் ஆகும். வேர்ட் ஆர்டர் வந்து ஸோ இந்த மாதிரி வேர்டு இன்ட்டு ப்ரேசஸ் இன்ட்டு சென்டென்சஸ் ஸோ அப்படின்றது சின்டாக்ஸினுடைய ரூல்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. சின்டாக்ஸ் எதை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட் வேர்ட் ஆர்டர் ஃபார் ஏ லாங்குவேஜ். அது இப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன் எடுத்தோம் அப்படின்னா, எஸ்விஓ பேட்டர்ன் அப்படின்றது கரெக்டான வேர்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள், த கேட் கில் த ரேட் அப்படின்றதில் அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய மீனிங்ஸே வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ அப்போ அந்த கரெக்டான வேர்ட் ஆர்டரை சொல்லக்கூடியது தான் வந்துட்டு சின்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே மார்பாலஜிக்கும் சின்டாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, மார்பாலஜி அப்படின்றது அந்த வேர்டு ஸ்ட்ரக்சர், அந்த ரூட் வேர்டு என்ன, அதனுடைய ப்ரிஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை லாங்குவேஜுக்குள்ளே ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லக்கூடியது. சின்டாக் அப்படின்றது அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு சென்டென்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆர்டரில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் வந்துட்டு சின்டாக்ஸ். அதுக்கப்புறம் மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸில் சீமேண்டிக்ஸ் அண்ட் ப்ராக்மேட்டிக்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து எதுக்குரியன்னு பார்த்தோம் அப்படின்னா, லிங்குஸ்டிக்ஸில் மீனிங்ஸ், ஒரு லாங்குவேஜினுடைய மீனிங்ஸ் எப்படி இருக்கணும், அதாவது ஸ்டடி ஆஃப் மீனிங்ஸ் அண்டு ஸ்டடி ஆஃப் இன்டென்டட் மீனிங்ஸ். ஸோ இது ரெண்டையும் பற்றி சொல்லக்கூடியதான் சீமேண்டிக்ஸ் அண்டு ப்ராக்மேட்டிக்ஸ். ஸோ இது ரெண்டுமே எதுக்கு ரிலேட்டடாக உள்ள பிரான்ச்னு பார்த்தோம் அப்படின்னா, மீனிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காம்பனன்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக சொல்லக்கூடியது. இதில் சீமேண்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சீமேண்டிக்ஸ் அப்படின்றத லியான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மீனிங்ஸ், த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்டடி and the classification of changes in the signification of words or forms viewed as factors in linguistics development. ஹிஸ்டாரிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் மீனிங் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத, அதாவது அதனுடைய வேர்ட்ஸோ ஃபார்ம்ஸோ லிங்குஸ்டிக்ஸ் டெவலப்மெண்ட்டில் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியதான் சிமெண்டிக்ஸ். ஸோ இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மீனிங்ஸ். ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அதை 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. கான்செப்சுவல் மீனிங், அசோசியேட்டிவ் மீனிங். 7 டைப்ஸில் கொடுத்துருந்தாலும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் மீனிங் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து கான்செப்சுவல் மீனிங் ஆர் லிட்ரல் மீனிங். அசோசியேட்டிவ் மீனிங்கிறது ஒரு லாங்குவேஜுடைய கல்ச்சுரல் ஆர் பர்சனல் மீனிங் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே semantics acquaintance with other disciplines like philosophy and psychology which investigate the creation and transmission of meaning. So semantics அப்படின்றது philosophy and psychology. ஸோ இதையும் கூட வந்துட்டு இந்த டிசிப்ளின்ஸையும் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு எதை இன்வெஸ்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேர்டு வந்துட்டு எப்படி க்ரியேட் ஆச்சு, அந்த வேர்டு வந்துட்டு எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆச்சு, ஸோ அதனுடைய மீனிங் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு நியூ வேர்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, அதனுடைய டிரான்ஸ்மிஷன் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றத இந்த ஃபிலாசபி அண்ட் சைக்காலஜி இதனோடையும் சேர்ந்து இந்த சீமேண்டிக்ஸ் அப்படின்ற இந்த பிரான்ச்சஸில் வந்து சொல்லப்படுது. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சீமேண்டிக்ஸ் அப்படின்றதுக்கு ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய சென்டென்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு கான்செப்சுவல் மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கு, அசோசியேட்டிவ் மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஃபால் பிகன் வித் ரர்னிங் ஆஃப் த லீவ்ஸ் அப்படின்றதுக்கு பர்சனல் ஆர் கல்ச்சுரல் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக பார்க்கும்பொழுது சீசன் சேஞ்ச் ஆகும்பொழுது இந்த லீவ்ஸ்னுடைய கலர்ஸும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனல் மீனிங் எடுத்துக்கப்படும். இதுக்கு கான்செப்சுவல் மீனிங் ஆர் லிட்ரல் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்துட்டு இந்த லைனில் வந்துட்டு
அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதைத்தான் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் மீனிங் வந்துட்டு இந்த சீமேண்டிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அது கான்செப்ட்ஸுவல் மீனிங்காக ஒரு மீனிங்கும் அசோசியேட்டிவ் மீனிங்காக ஒரு மீனிங்கும் வந்து கொடுக்கப்படுறது தான் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் மீனிங் அப்படின்ற மாதிரி சிமாண்டிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதேமாதிரி சில சமயம் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்துட்டு அந்த வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேர்டு வந்து தப்பாக இருக்கும் பொழுது அந்த மீனிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் சில சமயம் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த சென்டென்ஸினுடைய மீனிங்ஸ் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த சிமாண்டிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சி மை ஃபாதர் எவ்ரிடே அப்படின்றதில் ஸ்ட்ரக்சர் கரெக்டு, இது வந்து மீனிங் வந்து கரெக்டாக கொடுக்கக்கூடிய வகையில் அந்த சென்டென்ஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த சி அப்படின்ற இந்த வேர்டு வந்து எஸ்இஇ அப்படின்ற பொழுது தான் அது வந்து கரெக்டான ஒரு மீனிங் வந்து கன்வே பண்ணுது. அதேமாதிரி சாண்ட்விச் ஹாஸ் ஈட்டன் எ பாய் அப்படின்றதில் வேர்டு கரெக்டு, ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து தவறாக இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா எ பாய் ஹாஸ் ஈட்டன் எ சாண்ட்விச் அப்படின்றது தான் ஒரு கரெக்டான மீனிங்கை கொடுக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் மீனிங் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரோ அல்லது இந்த வேர்டோ வந்துட்டு சேஞ்ச் ஆகும்போது எந்த மாதிரியான ஒரு மீனிங்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இந்த சீமேண்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்சஸில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த சீமேண்டிக்ஸ் அப்படின்றத வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்பஸ்க்கும் வந்துட்டு சீமேண்டிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது சீமேண்டிக் ரிசர்ச் இஸ் யூஸ் டு நோ த ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், த சிக்கன் இஸ் ரெடி டு ஈட். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா 2 வகையில் எடுத்துக்கலாம். அதாவது இந்த சிக்கன் இட் செல்ஃப் வேறு ஏதோ ஒன்று ஈட் பண்ணுறதுக்கு அந்த சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்ற ஒரு மீனிங்கும், ஸோ அதே சமயம் சிக்கன் வந்து குக் பண்ணப்பட்டு அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதாவது சிக்கன் வந்து சமைக்கப்பட்டு அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு அந்த சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி 2 விதமான மீனிங்கில் வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு சில சென்டென்ஸ் வந்து லாங்குவேஜில் இருக்குது. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி. அதாவது சீமேண்டிக் ரிசர்ச்சில் அதனுடைய அந்த சென்டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுவிட்டி அப்படின்றத ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சீமேண்டிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. அண்டர்ஸ்டாண்டிங் த சேஞ்ச் இன் சம் வேர்ட்ஸ் மீனிங் ஓவர் டைம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த சீமேண்டிக்ஸ் அப்படின்றத எதுக்கு வந்துட்டு லிங்குஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அந்த மீனிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த சீமேண்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ் ஸோ இது வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்ட் நைஸ் அப்படின்ற இந்த வேர்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அது 14th centuryயில் எண்ட் ஆஃப் த 13th century எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1300 இட் மீன்ஸ் ஃபூலிஸ். இந்த நைஸ் அப்படின்ற வேர்டுக்கு ஃபூலிஸ் அப்படின்ற மீனிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே சமயம் இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஒரு நைஸ் பென், நைஸ் வாட்ச், அந்த மாதிரி நைஸ் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1300 இதை வந்து ஒரு ஃபூலிஸ் அப்படின்ற மீனிங்கில் வந்துட்டு இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வேர்ட் சில்லி அப்படின்றது 1200 அதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பி அப்படின்ற மீனிங்கில் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, சில்லி அப்படின்ற இந்த வேர்டு. ஸோ அதே இது 1500 இந்த வேர்டு வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்டி ஹெட்டட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது எப்படி வந்துட்டு ஒரு வேர்டு வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எப்படி வந்துட்டு அதனுடைய மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த சீமேண்டிக்ஸ் அப்படின்ற இந்த பிரான்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதை தவிர டிக்ஷனரி மீனிங் எடுத்தோம் அப்படின்னா டிக்ஷனரி மீனிங் அப்படின்றது லெட்டரி மீனிங்கும் டிக்ஷனரி மீனிங்கும் ஏறக்குறைய ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீடில் அப்படின்ற இந்த வேர்டுக்கு டிக்ஷனரியில் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா தின்னு கொடுத்துருப்பாங்க, ஷார்ப், ஸ்டீல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த மாதிரியான மீனிங்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதை ஒரு அசோசியேட்டிவ், அதாவது பர்சனல் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த நீடில் அப்படின்றத பெயின், அதுக்கப்புறம்
ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் வேர்டுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதைத்தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீமேன்டிக்ஸ். அது எந்த மாதிரியான ஒரு அசோசியேட்டிவ் மீனிங்கும் அதே சமயம் கான்செப்சுவல் மீனிங், அதாவது லிட்ரரி மீனிங்கும் வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ஸில் வந்துட்டு எந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத ரிசர்ச் பண்ணுறதுக்கு சீமேன்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச் வந்து ஸ்கோப் ஆஃப் த லிங்குஸ்டிக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பிகினிங்லேருந்து இன்றைய வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் மீனிங்ஸில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜில் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படிலாம் வந்துட்டு அந்த மீனிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சீமென்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ச் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸில் லாஸ்ட் ஒன் ப்ராக்மேட்டிக்ஸ், ஸ்டடி ஆஃப் இன்டெண்டட் மீனிங் இன் லாங்குவேஜ் வித் கன்சர்ன் டு தர் கான்டெக்ஸ்ட். சீமென்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் மீனிங், ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் இன்டெண்டட் மீனிங். So it is a study of contextual meaning, a study of meaning in situation, study of how we use language, a study of invisible meaning which are apparently set or written. Pragmatics studies the meanings as conveyed by the speaker and interpreted by the listener. So pragmatics அப்படின்றது எதை பற்றி சொல்லக்கூடியன்னு பார்த்தோம் அப்படின்னா, it conveys the meaning by the speaker and interpreted by the listener. அதாவது ஸ்பீக்கர் வந்து சொல்லக்கூடியதை லிசனர் வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஃபுல்லாக வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லக்கூடியது தான் வந்துட்டு ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேர் இஸ் த ஸ்கூல், டூ யூ நோ அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கு இப்போ டேரெக்டாக ஒருத்தன்ட்ட போயிட்டு வேர் இஸ் த ஸ்கூல் டூ யூ நோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்கூலை காமிச்சு அந்த ஸ்கூலை வந்துட்டு என்கொயரி பண்ணுறோம், வேர் இஸ் த ஸ்கூல் டூ யூ நோ அப்படின்னு கேட்குறதுக்கு, இந்த ஸ்கூலை தெரியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு சீமென்டிக்ஸ். அதே இதை ஐ நோ த ஸ்கூல், யூ கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் லெஃப்ட், there will be a park, near that park there will be a huge building in blue color, that building is a school. அந்த பில்டிங் தான் வந்துட்டு ஸ்கூல் அப்படின்னு தொடர்ந்து அதை இன்டர்பிரட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்களுக்கு கைட் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேர் இஸ் அ ஸ்கூல் டூ யூ நோனா எஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அது சீமென்டிக்ஸ். அதே இது அந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் போகணும், நீங்கள் போகிற வழியில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றது அந்த அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதை புரிஞ்சுட்டு இன்டர்பிரட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், இட்ஸ் எ பிட் கோல்ட் இன் ஹியர் இஸ்ன்ட் இட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த லிசனர் வந்துட்டு எஸ் இட் இஸ் வெரி கோல்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சீமென்டிக்ஸ். அதே இது நான் வந்துட்டு இந்த விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணட்டுமா, இங்கே வந்துட்டு எஸ் இங்கே வந்து கோல்டு வந்து அதிகமாக இருக்குது, இந்த விண்டோ வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணட்டுமா, வேறு எதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டரை வந்துட்டு ஆன் பண்ணட்டுமா, அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து ப்ராக்மேட்டிக்ஸ். ஸோ இந்த ப்ராக்மேட்டிக் அது கிராஸ் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு கல்ச்சர்லேருந்து இன்னொரு கல்ச்சரல் அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு இந்த ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கம்யூனிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அடல்ட்டை ஆன்சர் பண்ணுறதுக்கும் அதே ஒரு சைல்டுகிட்ட ஆன்சர் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு அஃபிஷியல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறதுக்கும் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ரூமில் பேசுகிறதுக்கும் ப்ளே கிரவுண்டில் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராக்மேட்டிக்ஸ், அதாவது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த மீனிங்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதைத்தான் வந்து ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சீமேன்டிக்ஸ் அண்டு
ப்ரக்மேட்டிக்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். டைரெக்டாக அந்த மீனிங்கை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சீமேண்டிக்ஸ். அதை இன்டர்பிரட் பண்ணும்போது அதை வந்துட்டு அந்த இன்டென்டட் மீனிங்கை புரிஞ்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு ப்ரக்மேட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது நார்மலாக ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ் ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு திருப்பி கேட்போம். நார்மலாக அந்த ஹவ் ஆர் யூ அப்படின்ற வேர்டுக்கு வந்துட்டு சுச்சுவேஷனை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அதை தான் வந்துட்டு ப்ரக்மேட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு ப்ரக்மேட்டிக்ஸ் அப்படின்றதில் இன்டென்டட் மீனிங் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது நார்மலாக ஒரு மீனிங்கும் அதே மாதிரி இன்டென்டட் மீனிங் அப்படின்றது எப்படி வந்துட்டு இன்டர்பிரட் பண்ணி ஒரு மீனிங் எடுக்கப்படுது அப்படின்றது தான் வந்துட்டு ப்ரக்மேட்டிக்ஸ் அப்படின்றதில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ், ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸில் இன்டர்னல் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ லிங்குஸ்டிக்ஸ்னுடைய பிரான்ச்சஸ் இந்த டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ரோ லிங்குஸ்டிக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய பிரான்ச்சஸையும் அதனுடைய ஸ்கோப்பையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.